ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். கேண்டிபெரின்னு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே ஸ்னோ பெஞ்சு இங்கெல்லாம் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் வேறு மாதிரி இருக்குது, இங்கே இருக்க கம்யூனிட்டியில் வேறு மாதிரி பாருங்க. நல்லா இருக்கா? இது பைன் ட்ரீ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பைன் ட்ரீ மட்டும்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்கிறோம்ல, அது மட்டும்தாங்க இந்த கருகாமல் இருக்கும். மிச்சப்படி ட்ரீ எல்லாம் பார்த்திங்கன்னா கருகிட்டு இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள். இந்த என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடு எப்படி இருக்குது பாருங்கள். 3 கராஜ் இருக்குதுங்க. 3 கராஜ்னால் 3 கார் நிற்க வைக்கிற மாதிரி பெரிய வீடு வித் ஸ்விம்மிங் பூலோட அவங்க இருக்காங்க. ஓன் ஹவுஸே. சரிங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்ட்ரீட்டு. இங்கே இருக்க பைன் ட்ரீயை தவிர்த்து மிச்ச ட்ரீ எல்லாமே பார்த்திங்கன்னா கருகி போயிடும். எப்படி இருக்குது பாருங்கள். ரோடு ஃபுல்லாகவே ஸ்னோ பார்த்தீங்களா? ரோடு ஃபுல்லாக ஸ்னோ. எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டை மீட் பண்ணிகிட்ருக்காரு. சரி, நான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூ காமிக்கலாம். எப்பயுமே நம்ம ஸ்ட்ரீட்லேருந்தே வியூ காமிச்சிட்ருக்கோம். சரி, இந்த ஸ்ட்ரீட் வியூலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தான் நான் வந்தேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்களா? ஐயோ, கார் வேறு வருது. எந்த பக்கம் வருதுன்னு தெரியலையே. இந்த சைடு அங்கிட்டு போகுது. சரி, நான் சும்மா உங்களுக்கு வியூவை காமிக்கிறேன். இது பாருங்க, நான் எவ்வளோ ஸ்னோ பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து பார்த்துங்க, இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்னோ கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் சால்ட்டு, இந்த உப்பு, கல் உப்பு வந்து கொட்டி விட்ருவாங்க கொஞ்சம் க்ரிப்புக்காக. இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சில் மெயில் வந்ததுன்னா டெலிவரி பண்ணுறாங்க பாருங்கள் அந்த வீட்டில். தெரியுதுங்களா? இதாங்க ஸ்ட்ரீட் வியூ. இன்னும் ஸ்னோ கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. இங்கே இந்த வந்து வாக் பாத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து நடைபாதை. இந்த பாதையை வந்து அவங்க வீட்டுக்கு நேராக இருக்கிறவங்க க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா யாருன்னா விழுந்து எதனா டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் வியூ? யூஎஸில் கேண்டிபெரின்னு சொல்லிட்டு பைன் ஸ்டாப் ஸ்ட்ரீட்டு இது பேர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ்க்காக இந்த வீட்டில் இதெல்லாம் நட்டு வச்சுருக்கிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்க ஸ்ட்ரீட் வியூ. வியூ வீடெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இல்லை சூப்பராக இல்லை? ஸ்னோவில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்னோஸ் எல்லாம். என் ஹஸ்பண்ட் பேசிகிட்ருக்காங்களா? ஓகே, ஹாய். சரி, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்னோ வந்துட்டு இன்றைக்கி 6 inches வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கங்க. பார்த்துட்டிங்களா அந்த ஸ்ட்ரீட்டு? ரொம்ப தூரம் போக முடியலைங்க, ரொம்ப கையெல்லாம் ஜிவ்வுங்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்னோ? பாருங்கள், இதை பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்னோ வந்து இதாகிட்டுருக்குன்னு சொல்லி. வீடு மேலெலாம் கூரையிலலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸ்னோ பெஞ்சிட்டு தான் இருக்குது. கையெல்லாம் விறுவிறுன்னு ஆகுதுங்க. ஓகேவா? இது நம்ம காரு. ஹரீஷும் ஹரீஷும் உள்ளே உட்காந்துருக்கானுங்க. ஹாய் ஹரீஷ். ஸ்ட்ரீட்டு இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படி காரில் உட்காந்துட்டு காமிக்கிறேன். ரொம்ப நேரம் ஸ்னோவில் இருந்ததுனால என்னால் காமிக்க முடியல. ஸ்னோ வெளியில் இருந்ததுனால காமிக்க முடியல. இது பிளாரிட்டியாக இருக்குது. இது வேணா ஓகே. பாருங்கள் வீடு, மரம் பார்த்தீங்களா? நிறைய பைன் ட்ரீ தான். எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்னோ. பாருங்கள் க்ளீன் பண்ணுறாங்களா ஸ்னோ? எப்படி இருக்கு பாருங்கள். வீடெல்லாம் நல்லா பெரிய பெரிய வீடு வித்து ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது.
3 கராஜ் இல்லைங்க, 3 கராஜ் இருக்கு ஒரு வீட்டில். 3 கார் நிற்க வைக்கிற அளவுக்கு. 1.5 மில்லியன் கணக்கில் போகுங்க இங்கெல்லாம் வீடு. பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பெரிய வீடு இங்கெல்லாம். இந்த ரோடு மெயின் ரோடுக்கு இதாகுது. பார்த்தீங்களா, பைன் ட்ரீயை தவிர்த்து மிச்சம் எல்லா ட்ரீயுமே கறி காஞ்சு போய் கிடக்குதுங்க பாருங்க. கறி எப்படி ஆயிடுச்சு. ஸ்னோவில் கூட அங்கே பாருங்கள் வாக்கிங் போகிறாங்க பாருங்க. வாக்கிங் நாயை கூப்பிட்டுக்கிட்டு வாக்கிங் போகிறாங்க. நல்லா இருக்கு வீடெல்லாம். இங்கே கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவும் இருக்குது, கொஞ்சம் இதாகவும் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த சைடு தெரிய மாட்டேங்குது. இது வந்து பார்க், குழந்தைங்க விளையாடுற பார்க். ஒரு கம்யூனிட்டிக்கு கம்பல்சரி ஒரு பார்க் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, இல்லை பெரிய பெரிய வீடுங்க. 6 ரூம் 7 ரூம் இருக்கு இங்கெல்லாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸ்னோ, பயங்கர ஸ்னோ. இன்னைக்கு 6 இன்ச் வரைக்கும் ஸ்னோ இருக்கு. ஸ்கூல் இருக்கு இல்லைங்க, ஸ்கூல் ஒன்று இருக்கு போல இருக்கு பக்கத்தில். சிம்ரான் ஸ்கூலுங்களா இது? இது ஆப்போசிட்டில் இருக்கிறது சிம்ரான் மிடில் ஸ்கூல். பின்னாடி தான் லெஜெண்ட். சிம்ரான் மிடில் ஸ்கூல். இது அதுக்கு மேல கொஞ்சம் போனா அந்த சைடெல்லாம் எப்படி இருக்கு. We came many times here, right? இங்க தான் அந்த இது அந்த மானிட்டர் வாங்குனோம். Yeah. ஆப்போசிட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ணாடி தெரியல, சைடு தான் நடக்குது. கொஞ்சம் இது க்ளீன் பண்ணுங்க, கொஞ்சோண்டு க்ளீன் ப்ளீஸ். ஓகே ஓகே. ஓ சூப்பராக தெரியுதுங்க. கொஞ்சம் பெல்ட் கழட்டிக்கலாம். கை 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 மாட்டிடுச்சு. ஜூம் பண்ணிக்கோங்க. சீட் பெல்ட் ஒரு நிமிஷம். வரேன் கத்தாதே. பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஹை ஸ்கூலுங்களா அது. இங்கே தான் என் பிள்ளை சேர்க்கறதா இருந்தது. இங்கே வந்துட்டு சீட்டு கிடைக்காம பாண்டரசாலை படிக்கிறாரு என் பிள்ளை. சீட்டு கிடைக்கலையா? நான் போகலையா? சரி சரி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் வியூ பாருங்க. ஹோம் ஆஃப் தி லெஜெண்ட் டைப். ரோட் சைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க மான்குட்டி. உண்மையானது இல்லை, ஸ்டாச்சு. இங்கே வருமாமாங்க, பெரிய பெரிய கொம்பு வச்ச மானெல்லாம் வந்து வருமாமா இந்த சைடு. என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஏன் அதுக்குள்ளே இதாயிட்டேன். வியூ மான் வந்து நிறைய இருக்குங்களா நார்மல் டேஸில். ஆனால் இப்போ ஒன்று கூட காணோம். என்ன பனி காலத்தில் ஒன்றுமே இல்லை. இல்லை அது கூட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடுச்சாட்டு தெரியுது. அப்படியே செடியெல்லாம் கருகி போச்சு. இதே நம்ம கோடை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையாக இருக்கும். இப்போ ரொம்ப இதாக இருக்கு. சைடெல்லாம் இது அங்கங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்கு. வியூ பாருங்க, செம்மையா இருக்கா? So
அவன் வரும்போது இங்கே தான் அப்படியே நேராக இப்படி வருவான். அப்படியா? சேம்பர்லேருந்து நேராக ஹெச் ரோட்லேருந்து நேராக வந்தோன்னா அவன் வீடு. நம்ம அந்த பக்கம் வந்ததுனால ரோடு வியூ பாருங்க, செம்மையா இருக்கா? எப்படி இருக்கு? அப்படியே சர்க்கிளா இருக்கு. கீழே போயிட்டு அப்புறம் மேலே போகுது. சரியா இருக்குங்க. சிக்னல் விழுந்துருச்சு. தெரியுதுங்களா எப்படி இருக்குன்ட்டு? வியூ சூப்பராக இருக்குதுங்க. இங்கிருந்து பார்க்க செம்மையாக இருக்குதுங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்காருங்க என்ட்ரி. அப்புறம் என்னமோ கீழே கட் பண்ணி விட்ருக்கேன், அது மட்டும்தாங்க நல்லா இருக்குது.